என்னக்கா கஸ்தூரி அம்மா ஞாபகம் வந்துருச்சா? இல்ல மனோகரி, கோவில்ல வச்சு கௌரி அக்காவை கோவமா பேசுறது ஞாபகம் வந்துச்சு. அவசரப்பட்டு பேச வேண்டியது, அதுக்கப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டியது. கௌரி அக்கா தன்னோட எதிரிங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்களாவது தான் கூட பிறந்த தங்கச்சி கிட்ட நடிக்கிறதாவது. அவங்க பரந்த மனசோட தான் மாமாவை உனக்கு கட்டி வைக்கணும்னு பாக்குறாங்க. அந்த பரந்த மனசுதான் என்னை இப்படி பாடப்படுத்துது. இந்த மாதிரி தப்பு தப்பாலாம் பேச வைக்குது. நான் இந்த மாதிரி முகத்துல அடிச்ச மாதிரி பேசினாதான் அக்காவுக்கு என் மேல கோவம் வரும். அந்த கல்யாண பேச்சோட விட்டுட்டு வாங்கன்னு மனச கல்லாக்கிக்கிட்டு தான் அப்படி சொன்னேன். மத்தபடி அக்கா பாசத்து மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இது கௌரி அக்காவுக்கும் நல்லா தெரியும்க்கா. கௌரி அக்கா அவ்வளவு ஈஸியா ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க. அதை மீறி முடிவெடுத்துட்டா அந்த முடிவுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. இப்ப அவங்க சித்தார்த் மாமாவை உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. என்ன கேட்டா இந்த விஷயத்துல நீ அக்காவோட ஒத்து போறதுதான் நல்லது. மாமா மேல நான் ஆசையை வச்சவதான். அடைய துடிச்சது எல்லாமே உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லலையே, நானும் மறுக்கல. ஆனா அதெல்லாம் பழைய கவிதா. அவ செத்த ரொம்ப நாள் ஆச்சு. செத்த கவிதா செத்ததாவே இருக்கட்டுமே. இப்ப இருக்கிற கவிதா ரொம்ப நாளைக்கு வாழ்ட்டும்னுதான் அக்கா உன்னை மாமாக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க. அவங்க நினைச்சா மட்டும் போதுமா? நான் நினைக்கணும், சித்தார்த் மாமா நினைக்கணும். எனக்கும் மாமாவுக்கும் அக்காவோட கல்யாண ஆசையில சுத்தமா இஷ்டமே இல்ல. சத்தியமா சொல்றேன், எனக்கும் சித்தார்த் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. சொல்லுங்க அத்த. சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. உடனே நீ கிளம்பி வா. உங்க வீட்டுக்கா? எதுக்கு? ஏன்? கௌரி கடுமையான காய்ச்சல்ல இருக்கா. அக்கா, அக்காவுக்கு காய்ச்சலா? ஆமா, கோவில்ல வச்சு நீ என்னமோ ஏதோ பேசிட்டியா. அத நினைச்சே அவ காய்ச்சல்ல விழுந்து கிடக்குறா. நீ வா, நீ வந்தாதான் அவ காய்ச்சல் போகும். டாக்டர் வந்தாலும் காய்ச்சல் போயிடும். அக்காவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாலும் காய்ச்சல் போயிடும். இது ரெண்டுமே இல்லாம ஜொரோன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்ல மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தா கூட காய்ச்சல் போயிடும். கௌரி அக்காவை பத்திரமா பாத்துக்க மாமா இருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் வர தயாரா இல்ல. அக்கா மாமாவுக்கு சொந்தம், மாமா அக்காவுக்கு மட்டுமே சொந்தம். இதுதான் ஏ ஸ்டாண்டர்ட். இதுல நோ சென்டிமெண்ட் லாக். சாரி அத்த. சிவப்புக்குள்ள கத்திரிக்காய் ரொம்ப சுதாரிப்பா இருக்காளே. எப்படியாவது இங்க வர வச்சு சென்டிமெண்டா லாக் பண்ணலான்னு பார்த்தா பொறுப்பா பாத்துக்கங்கன்னு சொல்லாம சொல்றாளே. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.